இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையான இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவரில் ஒருவனாக இருப்பான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இஸ்லாத்தை தவிர வேறு ஒரு வாழ்க்கை முறை நீங்க மேற்கொள்ள விரும்பினால் அந்த அடிப்படையில் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க இந்த உலகத்தில் அப்படின்னா அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அந்த வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டான், அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகத்துல வாழ்க்கை நம்ம அல்லாஹ் போட்ட பிச்சை, புரியுதா? இந்த வாழ்க்கைக்கு நாம அல்லாஹ்விடத்துல கணக்கு காட்டணும். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா என்ன, உன் வாழ்க்கையை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து என் டேபிளில் வைப்ப, நான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன். நீ வாழ்ந்தது ராங்கு, நீ வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, நீ வாழ்ந்த வாழ்க்கை இஸ்லாம் படி நீ வாழலை அப்படின்னு அல்ல என்ன பண்ணுவான், ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதுதான் அல்ல சொல்கிறான். அப்போ இந்த உணர்வோடு நம்ம இந்த உலகத்தில் வாழணும், புரியுதா? இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசு தோன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. ஊர் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முக்கியத்துவம் தந்துடக்கூடாது. அப்போ அதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இதில் வந்து இந்த கான்சியஸ் நமக்கு இருக்கணும். இந்த கான்சியன்ஸ் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கா? முஸ்லீம்களுக்கு இல்லை. இன்னைக்கு முஸ்லீம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் இருக்கான், பிராக்டிஸ் முஸ்லீம். அவனுக்கு கூட என்ன இல்லை, வாழ்க்கை விஷயத்தில் அவன் எப்படி வேணாலும் வாழலான்னு தான் நினைக்கிறான், புரியுதா? உதாரணத்துக்கு அவனுடைய அந்த சமூக வாழ்வு, அதாவது மனிதர்கள் கூட்டாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அரசியல், பொருளாதாரம், சமூகம், பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக் சிஸ்டம், இந்த 3 விஷயங்கள்லையும் இன்னைக்கு முஸ்லீம் எப்படி வாழ்றான்? இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இல்லை. அக்கீதாவில், வழிபாடுல, அதாவது சடங்குகள், இந்த 3 எப்படி இருக்கு? இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கு. குழந்தை பிறந்துச்சுன்னா அக்கீகா கொடுக்கணுமா, கெடா வெட்டணுமா, இல்லை ஞான ஸ்நானம் பண்ணணுமா, அதில் அவனுக்கு அறிவு இருக்கு. அக்கீகா கொடுக்கணுங்கிறான். அந்த குழந்தைய சுண்ணத்து பண்ணணுமா, கோயிலில் கூட்டு போய் காது குத்தணுமா, புரியுதா? இந்த அறிவு இவனுக்கு இருக்கு. என்ன பண்ணுறான், சுண்ணத்து தான் பண்ணுறான். அதே மாதிரி இதெல்லாம் என்னது, சடங்குகள். சரியா? சடங்குகள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கான். நிக்கா எப்படி பண்ணணும், புரியுதா? நிக்கா வந்து எப்படி ஓதணும், இல்லை கல்யாணத்து கோயிலில் கூட்டு போய் தாலி கட்டணுமா, இல்லை சர்ச்சில் போய் மோதிரம் மாற்றணுமா, இதில் எப்படி இருக்கான்? முஸ்லீம் இஸ்லாத்தின் படி இருக்கான். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், என்ன நம்புறான், இஸ்லாத்தின் படி தான் இதெல்லாம் செய்யணும், மாற்றி செஞ்சிடக்கூடாது. அதனால தான் இப்போ பொது சிவில் சட்டம் வந்து என்ன கோவம் வருது, அதை நாங்கள் விட மாட்டோம். அது எப்படி, நாங்கள் எங்கள் விருப்பப்படி கல்யாணம், எங்கள் முறைப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிமா. அதே மாதிரி புதைக்கிறதா, எரிக்கிறதா, அந்த புதைக்கிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறதா, கஃபன் போடுறதா, ஜனாதா தொழுகை நடத்துறதா, இதெல்லாம் என்னது, சடங்கு. இதெல்லாம் என்ன பார்க்குறான், இஸ்லாத்தின் படி பார்க்குறான். அதே நம்பிக்கை, ஒரு அல்லாவா, 2 அல்லாவா, அல்லா வானத்தில் இருக்கிறானா, பூமியில் இருக்கிறானா, அல்லா சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, இதெல்லாம் என்னது, நம்பிக்கைகள். இதெல்லாம் என்ன படி இருக்குது, இஸ்லாத்தின் படி இருக்குது. இபாதத்து, அல்லாஹ் போய் இப்படி கும்புறதா, அல்லாஹ் தேங்காய் உடைக்கிறதா, இல்லை அல்லாஹ் வந்து தொழுகிறதா, இல்லை நோன்பு வைக்கிறதா, என்ன பண்ணுறது, இப்போ இது ஜபம் பண்ணுறதா. அப்போ இதை பற்றியில் இதில் என்ன பண்ணுறான், முஸ்லீம் எல்லாம் தொழுகை தான் இருக்கணும், இதெல்லாம் அல்லாவுக்கு உரியதுன்னு வச்சிருக்கான். அதே சமயம் வாழ்க்கை இருக்கு பாரு, எது அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இதை பற்றி நான் சுத்தமாக நாலேஜே கிடையாது. இதுலேயும் ஹலால் ஹராம் இருக்குன்னு கூட அவனுக்கு வந்து என்ன இல்லை, இன்னைக்கு புரிதலே இல்லை. கேட்டால் என்னங்கிறான், நான் முஸ்லீமாக வந்துட்டு இருக்கிறேன். அதுதான் அல்ல சொல்கிறான், இந்த மாதிரி பாதி இடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, பாதி வாழ்க்கை தீன் படியும், பாதி வாழ்க்கை உங்கள் விருப்பப்படியும், ஊர் வழக்கம். இப்போ இன்றைக்கி நம்முடைய தீன் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மக்களுடைய தீன் என்னவோ அதுதான் நமக்கும். இந்தியாவிலே அந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து எந்த தீன் இருக்கோ அந்த தீன் தான் என்ன, நம்மளுடைய தீன் என்ன, கேபிட்டலிசம் தான் நம்முடைய பொருளாதார தீன். நம்முடைய தீன் என்ன, டெமோக்ரஸி தான், நாத்திகம் தான் நம்முடைய அரசியல் தீன். சமூகம் என்ன, இன்னைக்கு இங்கே சமூகத்தில் என்ன கலாச்சாரம் இருக்கோ அதுதான் நம்முடைய தீன். இதை மாற்றணும், இதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும், இதுக்கு ஒரு அல்லாட்ட நம்ம கணக்கு காட்டணுங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன, தஜ்ஜாலுடைய ஃபித்னா. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தஜ்ஜாலுடைய ஃபித்னா. இந்த உணர்வு கூட நமக்கு இல்லாமல் நம்மளை இந்த 3 துறைகளில் நம்மளை என்ன பண்ணிட்டான், காஃபிர்களாக நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான், புரியுதா? இந்த 3 துறைகள் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், குற்றவாளியாக போய் நிற்போம் மறுமையில். இதனால் மற்ற 3 துறைகள் இருக்குல்ல, அதை வந்து அல்லாஹ் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பரவாயில்ல, நான் சொல்கிற மாதிரி இவன் சடங்கு செஞ்சான், பரவாயில்ல, இவன் நான் சொன்ன மாதிரி நோன்பு வச்சான், நான் சொன்ன மாதிரி தான் என்னை நம்பினா, அல்லாஹ்வுக்கு வந்து பசி இல்லைன்னு நம்பினான் அப்படின்னு அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், பரிசு தர மாட்டான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் இங்கே முதல்ல என்ன சொல்லிட்டான், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்க. எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே இந்த 6 பேக்கேஜும் சேர்த்து எடுங்க. எது, சடங்குகள், நம்பிக்கைகள், வழிபாடுகள், பொருளாதாரம், சமூகம், அரசியல், இந்த 6 சப்ஜெக்ட், மனித வாழ்வின் 6 சப்ஜெக்ட். இது எடுக்கிறதா இருந்தால், இஸ்லாத்துக்கு வரதா இருந்தால் இந்த 6ஐயும் பேக்கேஜாக எடுங்க. இல்லைன்னா அப்படியே ஓடிடும். 6ஐயும் விட்டுருங்க, எப்படியோ போங்க, சாராயம் குடிங்க, ஏதோ சாமியை கும்பிடுங்க, கும்பிடாம போங்க, ஏதோ ஒன்று போங்க. இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான். இல்லைனா ஏற்க மாட்டார், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரேனும் இஸ்லாம் அல்லாத வேறொரு வாழ்க்கை நெறியை விரும்பினால் அவரிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாக இருப்பான். இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அவர்களோ இவர் உண்மையான தூதர் தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். மேலும் தெளிவான சான்றுகளும் அவர்களிடம் வந்திருந்தன. இவ்வாறு கொடுமை புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. என்ன சொல்றான், நீ ஈமான் கொண்டுட்டீங்க, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? ஈமான் கொண்டாச்சு, அதுக்கப்புறம் குஃபுரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போறீங்க. அதனால் ஈமான் கொண்டாச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் நம்பிக்கை கொண்டாச்சு, ஆனால் குஃபுரில் போறீங்க. குஃபுரில் போனால் எப்படி ஈமான் கொண்டிருப்பான்? என்ன விஷயம்னா, நம்பிக்கைகள் விஷயத்தில் ஈமான் இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருக்குது, காஃபிர்களை போன்று இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி போயிட்டதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன், நான் எதுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன்? அப்படி முஸ்லீம் அல்லாத நாடுகளில் முஸ்லீம்களுடைய பொசிஷன் இது. இன்றைக்கி நமக்கு நிறைய சலுகைகள் தரப்பட்டிருக்கு. நாம் பாட்டுக்கு இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்வுடைய சொல்படி தான் இந்த பூமி இருக்கணும்னு சொல்லி நாம் ஒரு அரசியலை கையில் எடுத்தா, நம்ம அதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வச்சு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு கிடச்சிட்டு இருக்கிற இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறது, பெட்ரு அல்லாவை கூட பகச்சிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு நமக்கு டெக்னிக் இருக்குது. இதா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்ன, அல்லாஹ் வந்து ஏமாந்துருவான் சீக்கிரம். ஏன்னா இப்போ சஜ்ஜாலை செஞ்சு அப்படியே அந்த ட்ராமா அழுக 2 அந்த முதல கண்ணீர் விட்டோம்னா
அல்லாஹ் என்ன பண்ணுவான், தஹஜ்ஜுத்லயும் அழுதுட்டான், இவன் வந்து சுபூல அழுதுட்டான், ஹஜ்ஜருடைய அந்த 8 அப்படி ஒரு 8க்கு வந்து கூலி இருக்கு, எனக்காக பசித்திருந்தான், எனக்காக நோன்பு வைத்தான், எனக்காக ஹஜ் செஞ்சான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவங்களுடைய அந்த கேம் தெரியாம முஸ்லீமும் நம்மளை நம்பி மலக்குகளும் நம்மளை பத்தி தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து சொர்க்கத்தை அனுப்பிச்சிடுவாங்க. நம்பிட்டு இருக்கிற முட்டாள்கள் நம்ம. புரியுதா? இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. எடுத்தவொடனே எல்லாம் கிழிச்சு விட்டு போங்கட மூடிட்டுருவான். அதுதான் எல்லாம் இங்கே சொல்லிட்டான். என்னன்ட்டு, உங்க அமலே நான் ஏற்றுக்க மாட்டேன், இப்படி வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா வாழ்ந்துட்டு வராதிங்க. இவ்வளோ தெளிவாக ரசூலை நான் அனுப்பிட்டேன்ல. அவர் வாழ்க்கையில் ஆன்மீகம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. அரசியல் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. பொருளாதாரம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. சமூகம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. நம்பிக்கைகள் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? இப்போ 6 துறைகள் ரசூலா காலத்தில் ரசூலா சொந்தம், அல்லாஹ் சொந்தமாக இருந்துச்சா? அபூபக்கர் காலத்தில் இருந்துச்சா? உமர் காலத்தில் இருந்துச்சா? உஸ்மான் காலத்தில் இருந்துச்சா? அலி காலத்தில் இருந்துச்சா? அவ்வளோதான், போதும்பா, கேஸ் ஓவர். புரியுதா? இனி உங்களுக்கு மறுமையில் என்ன இருக்கு? நரகம் இருக்கு, அவ்வளோதான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உண்மையா அவர்களோ இவர் உண்மையான தூதர் தான் என்று சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இப்போ இந்த சாட்சி டெய்லி நம்ம சுபு தொலைகள் நம்ம தான் சொல்கிறோம். பாங்க என்ன சொல்லப்படுது? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பாங்க சொல்லப்படுது. இது என்னது? பொய். அதுதான் அல்லாஹ் இக்பால் சொல்றாரு. ஏன்டா போய் சொல்றீங்க? காலங்காத்தால் லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு ஏன்டா புழுகுறீங்க? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணாம எதுக்கு அவரை பார்த்து நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்னு கடுப்பேத்துறீங்க? அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முஜாஹித் யாசான் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, அல்லாம வார்த்தைகள் ஒன்று தான், அதே அல்லாஹ் அக்பர் தான், அதே அஷ்ஹது அல்லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அது பிலால் சொன்னாங்க. இன்னைக்கு நாமளும் சொல்றோம் அதே வார்த்தை தான். பிலால் சொன்ன அதே வார்த்தை தான் நாம சொல்றோம். ஆனால் அவருடைய பாங்கு வேற, நம்முடைய பாங்கு வேற. அவர் சொல்றாரு முஜாஹித் யாசான், அவர் முல்லா யாசான். அவர் முல்லானா யாரு? நம்ம வெறும் ஆன்மீக முஸ்லீம்கள். மற்ற துறைகள்லாம் நம்ம யாரு? நம்ம வந்து கம்யூனிஸ்ட்வாதிகள், நம்ம கேபிட்டலிஸ்ட்வாதிகள், நாத்திகவாதிகள். மற்ற துறைகளில் வெறும் பள்ளிவாசல் வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து என்ன ஒரு முஸ்லீமா நாம ட்ராமா பண்ணுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்போ நபீன்னு ஒத்துக்கிறீங்க, அவரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நபீன்னு ஒத்துக்கிறீங்க, அவர் கொடுத்த பணி என்னங்கிறது கவனிக்க கூட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் என்னங்கிறீங்க? உங்கள் ஒருத்தர் நீங்க ஏமாத்துறீங்க. இந்த ஜமாத் அந்த ஜமாத்தை பற்றி சொல்லுது, இந்த ஜமாத் அந்த ஜமாத் பற்றி சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் புரிந்த கொடுமைக்காக அல்லாஹ்வும் வானவர்களும் மக்கள் அனைவரும் அவர்கள் மீது இடுகின்ற சாபம் தான் அவர்களுக்குரிய சரியான கூலியாகும். இப்படி நபின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாத அந்த கூட்டத்துக்கு கிஃப்ட், அல்லாஹ்வுடைய கிஃப்ட் என்ன? அல்லாஹ் சாபம் கொடுக்குறான். வானவர்கள், அல்லாஹ்வுடைய மொத்த படை சபிக்குது. மக்கள் அனைவரும், பப்ளிக். ஏன் மக்கள்? இன்னைக்கு சாராய கடையினால பாதிக்கப்படுறவனுக்கு அந்த இன்னைக்கு வந்து சாராயம் வந்து ஊரில் இருக்கு. புரியுதா? இந்த மது காப்பர் அல்லாஹ் சொல்ற பாடி ஒரு முஸ்லீம் சரியான முறையில் முயற்சி செஞ்சா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? முஸ்லீம்கள் கையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அதிகாரத்தை கொடுப்பான். முஸ்லீம்கள் கையில் அதிகாரம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணால் இந்த உலகத்தில் என்ன இருக்காது? மது இருக்காது. புரியுதா? ஏழைகளுக்கு வரி இருக்குமா? வரி இருக்காது, டாக்ஸ் இருக்காது. புரியுதா? ஒரு ஏழை முன்னேறான், அவனுக்கு நிறைய ஊக்கத்தொகை கிடைக்கும். பொருளாதாரம் ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக செலவிடப்படும். கல்வி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தீனை பற்றியும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த விஷயத்தை முன்னிறுத்தியும் கல்வி இருக்கும். இது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பார்த்துக்கிட்டது யார்? நாம. அப்போ அதனுடைய முஸ்லீம் அல்லாத மக்களுடைய சாபம் நம்ம மேலே எலிஜிபிளா இல்லையா? இன்னைக்கு வந்து சீமான் வந்து பேசிட்டாரு. என்னன்னு பேசினாரு? இந்த முஸ்லீம்கள் வந்து சாத்தானுடைய குழந்தைகளா மாறி பல வருஷம் ஆச்சு. அந்த ஆள் பேசுறது வேற ஏதோ மீனிங்ல பேசுறாரு வையே. அவருக்கு ஓட்டு போட்டாலும் முஸ்லீம்கள் யாரு? சாத்தானின் குழந்தைகள் தான். அது அவர் ஒத்துக்க மாட்டாரு. அப்போ இது மேட்டர் இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, உண்மை என்னன்னா ஒரு வகையில் அது உண்மையும் கூட. ஏன்னா இந்த உலகத்தில் அநியாயம் நிறைஞ்சிட்டு இருக்கு. முஸ்லீம்களுக்கு அதை பற்றிய கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. புரியுதா? இப்போ இதனால ஏராளமான பலவீனர்கள், ஏழைகள், அனாதைகள், பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களாம் வயிறு எரிஞ்சு அந்த பாதிப்பு ஏற்படுத்தின அந்த ஆட்கள் மேல சாபம் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு வேணா அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆட்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. ஆனா அவங்களை அந்த சேர்ல உட்கார வச்சோம்ல, அவங்களை அந்த சேர்ல உட்கார வச்சதை பார்த்து நம்ம வேடிக்கை பார்த்தோம்ல, இதனால அவங்க அந்த சாபம் அப்படியே அங்க போயிட்டு அப்படியே சுத்திட்டு இங்க வரும். அது இல்லாம வானத்திலிருந்து நம்ம மேல என்ன சாபம் இறங்கிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இதுதான் அவர்களுக்கு சரியான கூலிங்கிறான். அதனால இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன ரொம்ப மரியாதை. நம்ம வீடு போய் கேட்டா தரதில்லை. புரியுதா? நம்ம எவ்வளவோ நம்ம தேசத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கோம். நமக்கு பேர் என்ன? ஆன்டி இந்தியன்.